இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தலைமை நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்வதாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக குளங்களின் கீழ் பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருப்பது சிறந்ததாகும். வெள்ள நிலைமைகளை அவதானித்து முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதும் சிறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரந்து பிரதேசங்களில் மழை கிடைத்து வருகின்றது. எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் இன்றும் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை குறித்த மழை வீழ்ச்சி தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, தென், ஓவா, சப்ரகமுவ மாகாணங்களிலும் மழை தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.